வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி கிளாஸ். இந்த வீடியோவில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி தான் பார்க்க போகிறோம். ட்ரூட் லாரன்ஸ் தியரி ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். இந்த தியரியை டெவலப் பண்ணுது ட்ரூட் அண்ட் லாரன்ஸ். 1900 ட்ரூட் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். தென் 1909 லாரன்ஸ் இந்த தியரியை எக்ஸ்டெண்ட் பண்ணார். லாரன்ஸ் ட்ரூட் தியரியோட சம் பேசிக் அசம்ஷன்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன், ஒரு மெட்டலில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டலுக்குள்ளே ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா கண்டக்ஷன் எலக்ட்ரான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு கண்டெய்னரில் பர்ஃபெக்ட் கேஸோட மாலிக்யூல்ஸ் எப்படி ஃப்ரீயாக மூவ் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒரு மெட்டலுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கு. பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் கேஸாக ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரான் கேஸுக்கு மேக்ஸ்வெல் அண்ட் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் பண்ணும். ஸோ ஒன்று ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணும். இப்படி மூவ் பண்ணும்போது ரெண்டு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று மோதிக்கும். இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரான்ஸ் ஒன்றோட ஒன்று மோதிக்கும். பாசிட்டிவ் அயன்ஸ்லாம் அந்த லேட்டஸ்ட் பாயிண்டில் ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்குது இல்லையா அந்த கொல்யூஷன், அது என்ன கொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா எலாஸ்டிக் கொல்யூஷன். ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து மோதுது இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா எலாஸ்டிக் கொல்யூஷன் சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட், free electrons move in a completely uniform potential field due to ions fixed in the lattice. Free electrons எப்படி மூவ் ஆகுதுன்னா கம்ப்ளீட்லி யூனிஃபார்ம் பொட்டென்ஷியல் ஃபீல்டோட மூவ் ஆகுது. ஏன்னா அயன்ஸ் எல்லாம் லேட்டிஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால. நவ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காம இருந்தால் என்னென்னு பார்த்தோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. மெட்டலோட அந்த எண்ட்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் பொட்டென்ஷியலை நோக்கி ட்ரிஃப்ட் ஆகுது. ஸோ ஒரு பக்கமாக வந்து அது ட்ரிஃப்ட் ஆகிட்டு போகுது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். இப்போ வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சம் கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர் பண்ணுது. அது என்ன வெலாசிட்டினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட டோட்டல் எனர்ஜி இப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி இங்கே ஜீரோவாக இருக்கிறதுனால ஃப்ரீ எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த கைனெட்டிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் பாயிண்ட், மியூச்சுவல் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதோட ரிப்பல்ஷன் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிறாங்க. ட்ரூட் லாரன்ஸ் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி. நம்ம ஃபஸ்ட்டு அசம்ஷன் பார்த்தோம், இப்போ பிரின்சிபல் பார்க்கலாம். எ மெட்டல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஒரு மெட்டலில் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக மூவ் பண்ணும். அந்த மெட்டல் ஹோல் மெட்டலில் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணும். they are fully responsible for electrical conduction in the metal. ஸோ மெட்டலில் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் நடக்கிறதுக்கு ரீசனே இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். நெக்ஸ்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ட்ரிஃப்ட் ஆகிட்டு போகும். அப்போது அதோட வெலாசிட்டி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொல்யூஷன் டைம். Average time taken by a free electron between any two successive collision. ஸோ கொல்யூஷன் டைம்னா இப்போ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுது இல்லையா, அந்த கொலைட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆவரேஜ் டைம் எடுத்துக்குது அதுதான் வந்து கொல்யூஷன் டைம்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் கொல்யூஷன் டைம். 1000 is equal to lambda by vd. vdனா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, 1000னா கொல்யூஷன் டைம். நெக்ஸ்ட், mean free path, the average distance traveled by a free electron between any two successive collision. ஸோ அந்த ரெண்டு சக்ஸசிவ் கொல்யூஷன் இருக்கு இல்லையா, ரெண்டு கொல்யூஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணியிருக்கு அதுதான் வந்து மீன் ஃப்ரீ பாத்.
So this is the formula for a mean free path. Lambda is equal to drift velocity into collision time. Next, relaxation time. Time taken by the free electron to reach its equilibrium position from its disturbed position in the presence of electric field. Electric field கொடுத்தோன்னே இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்னாச்சு, ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணிட்டு போகுது இல்லையா, ட்ரிஃப்ட் ஆகிட்டு போகுது இல்லையா. ஸோ அகெயின் இது வந்து ஈக்விலிபிரியம் பொசிஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதுதான் வந்து ரிலாக்ஸேஷன் டைம். நெக்ஸ்ட், for an isotropic collision, the relaxation time and collision time are equal. Isotropic collisionல relaxation time ஆனாலும் சரி, collision time ஆனாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். For an isotropic solid, tau is equal to tau c. இங்கே பார்க்கணும், tauனா relaxation time, tau c-னா collision time. Now electrical conductivity. An electric field is applied to a metallic rod according to kinetic theory 1/2 mv square proportional to t. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மெட்டாலிக் ராடுக்கு அப்ளை பண்ணோன்னு அது கைனட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்னா ½ mv ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு டின்னு எழுதலாம். ஸோ இந்த ½ mv ஸ்கொயர் இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை கொண்டு வராங்க, which is equal to 3/2 kBT. இந்த கேபின்னு இருக்கு இல்லையா, இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ல நம்மளுக்கு தெரியும் F இஸ் ஈக்குவல் டு எம் எழுதலாம். அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்னா E இன்டூ இ, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரானோட சார்ஜ் E இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதலாம். இதுலேருந்து நம்மளுக்கு ஏ ஆக்சலரேஷன் வேணும்னா இஇ பை எம்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன். நம்மளுக்கு தவ் என்னன்னு தெரியும், தவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை வின்னு தெரியும். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ தவ் ஸ்கொயர்ன்ட்டு எழுதலாம். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி BD is equal to S by tau. ஸோ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இது எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ தவுக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் இதுதான் கிடைக்குது. கரண்ட் டென்சிட்டி நம்மளுக்கு தெரியும், J is equal to NEVD. விடிக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜே எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ கரண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு த அப்ளைட் ஃபீல்டு. இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஓம்ஸ் லாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மாவை எப்படி எழுதலாம், கரண்ட் டென்சிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதலாம், ஜே பை இன்னு எழுதலாம். ஜேயோட வேல்யூ இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிவைடட் பை இ இருக்குது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு இ இருக்குது, இங்கே ஒரு இ இருக்குது, ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டு ரிமைனிங் இது மட்டும் இருக்கும். n இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல். ஸோ n வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹென்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த கண்டக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் தெம். ஸோ ஒரு மெட்டல்ஸுக்கும் இந்த கண்டக்டிவிட்டி டிஃபர் ஆகும். ஏன்னா இந்த எண்ணை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து ஒன்னொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதனால இந்த சிக்மா வேல்யூ டிஃபர் ஆகுது ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். இந்த தியரியோட லிமிட்டேஷன் பார்க்கலாம். லிக்விட் ஹீலியம் டெம்பரேச்சரில் பியூர் மெட்டல்ஸோட ரெசிஸ்டன்ஸோட வேரியேஷனை இந்த தியரியால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ் லைக் காப்பர், சிலிக்கான், இதுக்கெல்லாம் எதுக்கு ஹை கண்டக்டிவிட்டி இருக்குது, அதுவும் இந்த தியரியால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு மெட்டல்னால் அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால தான் வந்து கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் இல்லைனா கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் பிளேஸ் ஆகுறது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால தான். இப்போ இந்த ஃபிகரை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபிகரை கன்சிடர் பண்ணலாம்.
ஏபின்ற ஒரு பிளைனை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பிளைனை டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ ஃப்ளோ ஆஃப் ஹீட் எப்படி இருக்குன்னா அதுக்கு நார்மலாக இருக்குது இந்த பிளைன். இந்த பிளைனோட எய்தர் சைட்லேயும், அதாவது ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு பிளைனை கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று சிடி, ஒன்று இஎஃப். ஸோ இதோட லென்த் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா லேம்டான்னு எடுத்துக்கிறோம். லேம்டான்னா மீன் ஃப்ரீ பாத். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் T1, இது வந்து டெம்பரேச்சர் T2. இங்கே டெம்பரேச்சர் T1 is greater than T2. Distance between two planes is equal to 2 lambda. ஸோ இது வந்து லேம்டா, இது லேம்டா. ஸோ ரெண்டு பிளைனுக்குன்னு பார்க்கும்போது என்ன வருது, 2 லேம்டா இருக்குது. Kinetic energy at hotter end is greater than at colder end. ஸோ கைனட்டிக் எனர்ஜி பார்த்தோன்னா ஹாட்டர் எண்டில் தான் வந்து கிரேட்டராக இருக்கும் கோல்டர் எண்டை விட. இன் கொலிஷன் எலக்ட்ரான்ஸ் நியர் சிடி. ஸோ இதுதான் வந்து சிடி. இன் கொலிஷன் எலக்ட்ரான்ஸ் நியர் சிடி லூஸ் தேர் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த கொலிஷன் டைமில் இங்கே சிடி பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதோட கைனட்டிக் எனர்ஜியை லூஸ் பண்ணும். த எலக்ட்ரான்ஸ் நியர் இஎஃப் கெயின் எனர்ஜி. இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கைனட்டிக் எனர்ஜியை லூஸ் பண்ணுது, இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கைனட்டிக் எனர்ஜியை கெயின் பண்ணுது. ஏபி பிளைனில் பர் செகண்டுக்கு ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு பார்க்குறோம். அது எப்படி எழுதலாம்னா n/6 இன்டூ வி. ஸோ n/6 என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் யூனிட் வால்யூம். ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் பர் செகண்டுக்கு ஏபி பிளைனில் n/6 இன்டூ வி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. வின்னா வெலாசிட்டி. ஸோ 3/2 kb T1 minus T2. டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டை T1 minus T2 by 2 லேம்டான்னு எழுதிக்கலாம். கேனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது ரேஷியோவில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரேஷியோவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு டு த டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு எழுதுகிறோம். ஸோ இதுக்கு ரேஷியோவில் எழுதுகிறோம். அப்படி எழுதும் போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுது. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போது ரிமைனிங் இருக்கிறது எப்படி எழுதலாம், n/4 இன்ட்டு வி கேபி இன்ட்டு 2 லேம்டான்னு எழுதலாம். ஸோ தட் இது 1 டைம், இது 2 டைம். அப்போது ரிமைனிங், ஸோ ரிமைனிங் தான் 1/2 இன்ட்டு n v lambda kbன்னு எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் k. வைட்மேன் ஃப்ரான்ஸில் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வைட்மேன் ஃப்ரான்ஸில் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ரேஷியோ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டு த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டியை பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் ரேஷியோவில் ரெப்ரசன்ட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் மெட்டல்ஸ். எல்லா மெட்டல்ஸுக்குமே இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர். தெர்மல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரேஷியோவில் பார்க்குறோம். ரேஷியோவில் பார்க்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எல்லா மெட்டல்ஸ்க்கும். ஸோ இது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. K/σ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு kb/e ஹோல் பவர் ஸ்கொயர் T விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதுகிறோம். இது K வேல்யூவும் சிக்மா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு லாஸ்ட்டில் வரக்கூடியது இதுதான் வரும். ஓகே, ஸோ K/σ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு பார்த்தோம். ஸோ விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணோன்னா K/σt இஸ் ஈக்குவல் டு 3 kb/e ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதலாம். திஸ் குவான்டிட்டி இஸ் கால்ட் லாரன்ஸ் நம்பர். இதில் இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
This shows that ratio K by sigma is independent of the nature of the metal. ஸோ இந்த K by sigma ஒரு மெட்டலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. which is proportional to the absolute temperature. இது absolute temperatureக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு. கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியோட மெரிட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம்ஸ் லா வெரிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. தேர்டு வைட்மேன் ஃப்ரான்ஸ் லா டிரைவ் பண்ண முடியுது. ஃபோர்த்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட மெரிட்ஸ். டிமெரிட்னு பார்த்தோன்னா அக்கார்டிங் டு கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி the value of electronic specific heat is 3/2 R. ஸோ கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியில் எலக்ட்ரானிக் ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட வேல்யூ 3/2 ஆராக இருக்குது. ஆனால் எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூன்னு பார்க்கும்போது 0.01 ஆராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோட டிமெரிட்.